வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி இன்பராசா ஐயன். நான் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன். இன்றைக்கு நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், தற்போது பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கின்ற விடயம், ஒரு நல்லவர், அவர் ஒரு வல்லவர், எமது நாட்டுக்காக தியாகம் செய்த குடும்பத்தில் பிறந்தவர், எமது மண்மீட்பு போரில் வீரச்சாவை தலைவி கொண்ட மாவீரர்களில் ஒருவர், மாவீர குடும்பத்தில் ஒருவர் என்று சொல்லலாம். அந்த வகையில் அவருடைய ஃபேமிலி எமது போராட்டத்துக்கு நிறைய உதவி செய்த ஒருவர், அப்படியான ஒரு வல்லவர் இன்று மக்களுக்கு உதவி செய்வதாக கூறி எங்களுடைய மக்களில் வேதனையை, கண்ணீரை, துன்பத்தை, துயரத்தை, கஷ்டத்தை, வறுமையை சொல்லி தன்னுடைய யூடியூப்பில் உழைக்கிறது மட்டுமல்லாது புலம்பெயர்ந்த மக்களையும் கொஞ்சம் பேரை ஏமாற்றி பணம் சம்பாதித்து இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்தவர் 9 கோடிக்கு மேற்பட்ட பணம் அவர வைப்பு கணக்கில் இருக்குதென்றால், இன்றைக்கு எங்களோட மக்களில் கண்ணீர், இன்றைக்கு எங்களோட மக்களில் கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்கள் ஒருவரும் வாழ்ந்த சரித்திரம் இல்லை. கண்ணுக்கு முன்னுக்கே நாங்கள் பார்க்குறோம். மக்களில் கண்ணீர் மட்டுமே இல்லை, எங்களுடைய மாவீர செல்வங்களை பெத்தெடுத்த தாய்மார்களில் கண்ணீர். எங்களுடைய போராளிகள், எங்களுக்கு மக்கள் இருக்கின்றார்கள், நாங்கள் தான் வீரச்சாவடைஞ்சாலும் எங்களோட தலைவர் இருக்கின்றார், எங்களுக்கு தமிழீழம் கிடைக்கும், நிச்சயம் எங்களோட தமிழீழத்தில் நாங்கள் வீரச்சாவடைஞ்சாலும் எங்களோட பெற்றோர்கள், சகோதரர்களை எங்களோட தலைவர் கைவிட மாட்டார் என்று பல கனவுகளோட எதிரியோட யுத்தமாடி வீரச்சாவடைஞ்சார்கள். எங்களுடைய போராளிகள் மாவீரர் ஆகினார்கள். அதில் எஞ்சிய போராளிகள் நாங்கள் தான் இன்றைக்கு போராடி இன்றைக்கு 2009 பல காட்டி கொடுப்பு, கூட்டி கொடுப்பு, துரோகத்தனத்தால் எங்களோட ஆயுத போராட்டம் 2009 மே 18 மௌனிக்கப்பட்டது. அதுக்கு பிறகும் எங்களுடைய எஞ்சிய போராளிகள் தடுப்பில் பல புனர்வாழ்வு இல்லங்களில் இருந்த போராளிகள் எங்களுக்குள்ளே கலந்து கழிச்சு நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் சொல்வார்கள், என்ன இருந்தாலும் எங்களை மக்கள் கைவிட மாட்டார்கள், எங்களுடைய அரசியல்வாதி மாதிரி எங்களை கைவிட மாட்டார்கள், புலம்பெயர்ந்த மக்கள், புலம்பெயர்ந்த அமைப்புகள், எங்களோட தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட பல அமைப்புகள் இருக்குது, அவங்கள் எங்களை கைவிட மாட்டார்கள், நாங்கள் புனர்வாழ்வு பெற்று வெளியில் போனாலும் அவர்கள் எங்களை இன்றைக்கு ஒரு நல்வழிப்படுத்தி எங்களுக்கென்று ஒரு தொழிலை உருவாக்கி எங்களுக்கென்று பொருளாதார ரீதியாக, வாழ்வாதார ரீதியாக முன்னேற்றி எங்களோட குடும்பத்தோட வாழ்கிறதுக்கு, சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழிகாட்டுவார் என்று பல கனவுகளோட வந்த போராளிகள் இன்றைக்கும் எங்களை போல நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நான் சொல்ல வந்த விஷயம், இந்த ஒரு நல்லவர் வல்லவர் போராட்டத்துக்கு பல அர்ப்பணிப்பு செய்த ஒரு இவர் என்று சொல்லி அந்த கிருஷ்ணா குடும்பத்தை மட்டுமல்லாது, நான் அவரை பற்றிய கிருஷ்ணா குடும்பங்களை பற்றி விசாரித்த அடிப்படையில் எந்த விதமான ஒரு பங்களிப்பும் இல்லாத ஒரு குடும்பம். அதை விட எங்களுக்கு அவங்க ஒரு நிமிஷம் பார், வாரம் அப்போ ஒரு நல்லவர் வல்லவர் அவர கிருஷ்ணா அவர்களில் குடும்பத்தை பற்றி விசாரித்ததில் போராட்ட காலத்திலேயும் எங்களோட போராளிகளுக்கோ எங்களோட போராட்டத்துக்கு எங்களோட மண்ணுக்கு எந்த விதமான ஒரு பங்களிப்பு இல்லை. இருந்தும் நாங்கள் அவர்களுக்காக சேர்த்து தான் நாங்கள் போராடினோம். அந்த அடிப்படையில் எங்களோட தலைவரும் அதான் மக்கள்ன்றதுக்காக. ஆனால் எங்களுடைய மக்கள், இளைய சங்கதியினர், நிச்சயம் எங்களோட போராட்டம் மௌனிக்கப்பட்டாலும் இளைய சங்கதியினர் எங்களோட மக்களுக்காக பலதரப்பட்ட அறிவியல் சார்ந்த விடயத்தில் மட்டுமின்றி பலதரப்பட்ட உதவிகளும் கெல்ப்பாகவும் ஆதரவாகவும் எங்களோட மக்களுக்கு இருப்பார்கள் என்ற ஒரு திண்ணம் எங்களோட தேசிய தலைவருக்கும் போராளிகளுக்கும் இருந்தது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் பல பேரை பார்த்துருக்கிறோம். பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தவர்களையும் பார்த்துருக்கிறோம். பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு இப்போ கிட்டத்தட்ட 2018-19 காலப்பகுதியில் பெரிய விண்ணன் சூரன்களாக இருந்தார்கள். பல வெளிநாட்டு நிதி பின்புலத்தில் செயல்பட்டார்கள். நாங்களும் போய் பல்கலைக்கழக மாணவர்களிடம், நாங்கள் போராளிகள், நாங்கள் அரசியல் ரீதியாக
இப்படி களமிறங்கியிருக்கின்றோம், எங்களுக்கு சில ஹெல்ப்புகள் தேவை, சில உதவிகள் தேவை என்று சொல்லி பல்கலைக்கழக மாணவராக இருந்த ஒரு போராளி எங்களோட இருந்தவர், அவரோட போன இடத்துல யாழ்ப்பாணத்தில் லிங்கம் கூழ்வாரில் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று 4 பேர் வந்தார்கள். அதில் மேனன் எல்லாருக்கும் தெரியும், புலத்திலேயும் தெரியும், தாயத்திலேயும் தெரியும், பெரிய விண்ண சூரன், கிட்டத்தட்ட பால்ராஜ் அண்ணையோட பிரிகேடியர், அவருக்கு மேஜர் ஜெனரல்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு சூரன், வரலாற்று மையம் லண்டனில் இருக்கிற மக்கள் நலன் காப்பகத்தோட இயங்கி கொண்டிருந்தவர். அவரைத்தான் கொண்டு வந்து எனக்கு கூட்டி கொண்டு வந்த பல்கலைக்கழக மாணவர் காட்டினார். அப்போ லிங்கம் கூழ்வாரில் சந்திச்சு கழிச்ச இடத்துல நாங்கள் போராளிகள் 4 பேர் போயிருக்கிறோம். அவர் எங்களை பற்றி ஒரு துளி கூட சிந்திக்காமல், ஆனால் அவரோட வந்தபடியும் நல்லா கதைச்சுது. மண்ணை உங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவமாக இருக்கணும், நீங்கள் போராளிகள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இம்ராசன்னா உங்களை நான் பல நியூஸ்களில் பார்த்துருக்குறேன், நீங்கள் உணர்வுபூர்வமாக கதைக்கிறதுன்ற உண்மையை கதைக்கிற என்று சொல்லி. ஆனால் மேனன் அவர் பெரிய கிங், எங்கட புறங்காலுக்கும் வராது, எங்கட மாவீரர் போராளிகளுக்கு புறங்காலுக்கும் வராது அந்த மேனன். அவர் சொன்னார், ஒரு சொல்லு, நாங்கள் போராளிகளுக்கெல்லாம் இல்லை, நாங்கள் விக்னேஸ்வரனுக்கு தான் இந்த முறை சப்போர்ட் செய்ய போகிறோம். அப்படியெல்லாம் நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களை பார்த்துருக்கோம். அவங்களோட ஆட்சி 5 வருஷம் முடியும் வரைக்கும் கத்துவார்கள், சகல இதிலையும் கற்றுக்கொள்வார்கள். பல்கலைக்கழகத்தில் சகல இதிலையும் பீடி, கொள்ளிப்பு, அக்கோல், அதாவது சேட்டைகள், சகலது கலாச்சார சீர்கேடுகள் சகலதிலையும் கற்றுக்கொண்டு அந்த 5 வருஷத்துலேயும் வெளியில் வந்தால் அந்த கற்றுக்கொண்ட பாடம்தான் வெளியிலையும் இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் பல்கலைக்கழக மாணவர் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் அந்த தலைக்கணம் பிடிச்சி ரவுடித்தனமாக இருக்கிறார்கள், அவர்கள் இல்லை அடிப்படையில். அந்த அடிப்படையில் வளர்ந்து வந்த வெறும் ஒரு பட்டாரி என்றாங்க, கென்பஸ் முடித்தவர் என்றாங்க இந்த கிருஷ்ணா. இன்றைக்கு எவன் படித்தவன் என்று சொல்கிறாங்களோ, பட்டாரி என்றாங்களோ, கென்பஸ் முடித்தவன் என்று சொல்கிறானோ, அவனால் எங்களோட தமிழ் மக்களுக்கு அழிவு தான் வந்திருக்கொழிச்சு. ஒரு நாளும் எங்களோட மக்களுக்கு திருத்தம், எங்களோட வாழ்வியல் ரீதியான ஒரு தின்மை எதுவும் நடந்ததில்லை, நன்மை நடந்ததில்லை. என்ன காரணம் என்றால் அவங்களுக்கு தலைக்கணம், பகுத்தறிவில்லை. இன்றைக்கு ஒரு போராளிகள், எங்களோட தேசிய தலைவர், கல்வி வேணுமா, பகுத்தறிவு வேணுமா, நிர்வாகத்திறன் வேணுமா, பழக்க வழக்கம் வேணுமா, பண்பாடு வேணுமா, அர்ப்பணிப்பு வேணுமா, சகிப்புத்தன்மை வேணுமா, எல்லாத்தையும் எங்களோட தேசிய தலைவர் கற்றுக் கொடுத்தவர். ஒரு காலத்தில் 91ஆம் ஆண்டு 1996ஆம் ஆண்டு ஆனேர சண்டைக்கு வந்த நாங்கள் திருவண்ணாமலை டீம், நாங்கள் மணியந்தோட்டத்தில் கொண்டு விட்டு நாங்கள் 180 போராளிகளுக்கிட்ட திருவண்ணாமலையில் போய் அந்த யாழ்ப்பாணத்தில் நின்ற இடத்துல அப்போ சண்டை முடிஞ்சு வந்து நின்று, அப்போ அந்த பட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை பசுலன் செய்கிற இடத்துல, பசுலன் பீரங்கி செய்கிற இடத்துக்கு அங்கெல்லாம் போய் பார்த்துங்கிற போராளிகள் பஸ்ஸில் எல்லாம் செய்து, அப்போ எல்லாம் செய்து அப்படி வந்த நேரத்தில் இடமெல்லாம் போய் பார்த்து பஸ்ஸில் செய்து நாங்கள் அப்படி வெயிட் பண்ண நின்ற இடத்துல நிறைய போராளிகள் ஆணையரை சண்டை முடிஞ்சு எல்லாம் யாழ்ப்பாணம் எல்லாம் பார்த்து முடிய துண்டை கொடுத்துட்டாங்க விலத்துறதுக்கு. அப்போ 3 மாதம் பனிஷ்மெண்ட், இந்த துண்டை வாங்கிட்டு இயக்கத்தை விட்டு போகிறேன்டா உடனே தலைவர் அனுப்புறது இயக்கத்தில். அப்போ அந்த அடிப்படையில் தரவு எடுத்து அந்த நேரம் மாத்தையாண்ண பிரதி தலைவராக இருந்தவர் 91ஆம் ஆண்டெல்லாம் மாத்தையாண்ண போய் அன்னைக்கு சொன்ன வசனம், எல்லா போராளிகளும் வாராங்கள், ஆனால் கிழக்குமான போராளிகளும் தான் வந்து இன்ஜன் நின்றோனே யாழ்ப்பாணம் சுற்றி பார்த்தோன்னே டப்பனை துண்டை கொடுத்துட்டு போகிறாங்க. போன உடனே கல்யாணத்தை கட்டுறாங்க. யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு வீட்டில் நிற்கிறாங்க என்று சொல்லி எல்லாம் படித்த பிள்ளைகள் அது இது ஆனவங்கள் டப்பனை கல்யாணம் கட்டுறாங்க. அப்படி இருக்குன்னு சொல்லி மாத்தையான ஒரு தரவை கொண்டு அன்னைக்கு கொடுக்குறேன். அன்னைக்கு கொடுக்க அண்ணன் சிரித்து போட்டு சொன்னாராம், இந்த விடயத்தை நான் சொல்லவா என்னென்னா இது ஒரு நீண்ட பதிவாக இருக்குன்னு கேளுங்க. நான் இப்போ அடுத்த கட்டம் போராளிகளின் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி நாங்கள் கதைக்கிறதுக்கு தான் இருக்க யூடியூப் மக்களுக்கு விளங்கப்படுத்தணும். போராளிகளின் எங்களை போராட்டம், எங்களை தேசிய தலைவற்ற வளர்ப்பு அப்படி என்று நாங்கள் அடுத்தடுத்த கட்டம் தொடர்ச்சியாக கதைக்கிறதுக்கே இருக்கிறோம். அதில் கொஞ்சம் அதுக்குரிய ஒழுங்குகள் செய்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் அண்ணன் சிரித்து போட்டு சொன்னாராம், மாற்ற அன்னைக்கு அது விளத்துனா அவனுக்கு ஒரு குடும்பம் தேவை, வாழ்க்கை தேவை. இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் எல்லாம் படித்து அறிவியல் சார்பாக கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கென்பஸ் பிள்ளைகள் இன்றைக்கி ஒரு போராளியை கட்டுதண்டா
போன உடனே விலத்தி போன உடனே கல்யாணம் கட்டுதான்னு சொல்லி சொன்னால் அது என்ன காரணம்னு சொல்லி அண்ணன் சிரிச்சிட்டு மாத்தி அண்ணன் கேட்டாராம். அப்போ மாத்தி அண்ணன் பேசாமல் இருக்க பெரிய தலைவர் மாத்தி அண்ணா அப்போ 1991 ஆண்டு 1991 ஆண்டு. அப்போ அண்ணன் திரும்ப சிரிச்சிட்டு அதுக்கு பதில் சொன்னாராம், என்னுடைய போராளிகள் பழக்க வழக்கம் பண்பாடு கல்வி ஒழுக்கம் நிர்வாகம் மற்றொரு படித்த இன்ஜினியர் டாக்டருக்கு இல்லாத அறிவியல் சார்ந்து என்னுடைய போராளிகள் எல்லாத்துக்கும் மேலாக வீரம், ஒரு ஆயுதம் தூக்கி எதிரியோட எப்படி போராடணும், ஒரு துரோகியை எவ்வாறு கண்டுபிடிக்கணும், பொல்லாயூர் ரீதியாக கடலில் எப்படி யுத்தம் ஆடணும், கடல் புலிகள் எப்படி யுத்தம் ஆடணும், அரசியல் துறை மக்களுக்கு எப்படி பங்களிப்பு செய்யணும், காவல்துறை நிர்வாகத்திலேருந்து சிவில் போலீஸ் அடிப்படையில் எப்படி செய்யணும், எப்படி மக்களை அணுகணும் என்ற இதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் போராளிகளுக்கு. அப்போ அந்த வகையில் ஒரு படித்த டாக்டர் இன்ஜினியர் அரச உத்தியோகத்தரை விட யாழ்குடா நாட்டில் எங்கட போராளிகளை பெண்கள் விரும்பி கல்யாணம் கட்டுறாங்கண்டா அதுக்கு மேலே எங்கட போராளிகள் இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். அதால் தான் முழு பேரும் எங்கட போராளிகளே கட்டுறாங்க. ஒரு படித்த இன்ஜினியர் டாக்டர் மாற விட சந்தோஷமாக இருக்குது, வலிக்குது, வேதனையாக இருக்குது. அப்படியெல்லாம் வளர்ந்த செல்வங்கள் எங்களோட போராளிகள் மட்டுமில்லை, எத்தனையோ பேர் மாவீரர்கள். இன்றைக்கு எங்களோட தேசியத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களா? காலம் நேரம் எல்லாம் வரும். அது இல்லைன்றவனுக்கு இல்லை, இருக்குன்றவனுக்கு இருக்குது. நிச்சயம் உண்மை வந்து ஒரு காலம் அழியாது. துரோகமும் பொய்யும் ஓடிக்கொண்டிருக்கும். தான் துரோகம் பொய்யும் இப்போ கிருஷ்ணாவுக்கு ஓடிக்கொண்டு போய் இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிறாரு, அதே மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் உண்மை வந்ததுண்டா அழியாது. உண்மை வெகு விரைவில் காலங்கள் நேரங்கள் வருஷங்கள் 16 கடந்தாலும் இனி கடக்க போகிற வருஷம் ஓரிரு வருஷம் மாற்றம் கொண்டு வரும் தமிழ் மக்களுக்கு. ஆனால் நிச்சயம் உண்மை தெரியுமென்று சொல்லிக்கொண்டு 12 நிமிஷம் போயிட்டு, ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட லைஃப் தான் விட இருந்தேன்னா நாம் அந்த விடயம் என்னென்னா விடயத்துக்கு சொல்ல வாரம். அதை என்ன காரணம்னா போராளிகள் இன்றைக்கு அவ்வாறான போராளிகள்லாம் இன்றைக்கு எவ்வளோ ஒழுக்கம் திறமை பண்பாடால் இருக்கின்ற வேளையில் இந்த கென்பஸ் என்று சொல்லி முடிச்சுட்டு வந்து அந்த அர்ஜுனா அவர்கள் வந்து இடக்கட்டத்தில் சொல்கிறார், நான் இந்த வேலை இல்லாட்டி அவர் உழைச்சிட்டார் 7-8 கோடி எங்களை மக்களை விற்று பிழைச்சி யூடியூப்பாலையும் உழைச்சிட்டார். உழைச்சோன்னே அவர் சொல்கிறார், அன்றைக்கு நான் பார்த்தேன்னா ஒரு வெளிநாட்டில் இருந்து கனவே பேசுனதை சொல்கிறேன், எனக்கு இதுதான் தொழிலாண்டு இல்லை, நீங்கள் உதவி செய்யாட்டி நீங்கள் நிப்பாட்டுங்க, நான் இதோட நான் படிச்சிருக்கிறேன், அப்போ நான் எனக்கு சகல விஷயம் தெரியும், படிச்சிருக்கிறேன், நான் வேறு தொழிலை செய்து கொண்டு போகணும் என்று சொல்கிறார். அடே கிருஷ்ணா பைத்தியகாரா, கிருஷ்ணாவை தூக்கி செம்பு தூக்கி யூடியூப்பில் உழைக்கிற பைத்தியகாரனுகளே, புலத்தில் இருக்கிற ஒரு சில அண்டிமாரே, ஒரு சிலனுகளே, லூசனுகளே, படித்தவன்கள் எல்லாருக்கும் வேலையாடா இருக்குங்க. படித்தவனும் எத்தனை வேலையெல்லாம் பட்டாரிடா, வீதிக்கு இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம், எங்களுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, நாங்கள் இத்தனை வருஷம் படிச்சுட்டு வீட்டிலே இருக்கிறோம், எங்களுக்கு எந்த தொழிலும் இல்லை, என்ன ப்ரைவேட் நிறுவனத்தில் போனால் வேலை சாராங்கல்ல, அரசாங்க நிறுவனத்திலையும் அரசாங்கத்தாலையும் வேலை இல்லை, எங்களுக்கு ஒரு கடைகளுக்கு போய் நின்றா கூட வேலை இல்லைன்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. அடே கிருஷ்ணா, படித்தவன் முழு பேர் வேலையாடா செய்கிறான். அப்படி இல்லையே உன்ன மாதிரி ஒரு கள்ள மூளையை பயன்படுத்தி ஒரு யூடியூப் கொண்ட திறந்து அதில் நாடகம் மாதிரி நடித்து நீ ஆரம்பத்தில் உன்னுடைய அக்காவும் நீயும் வந்து வெளிநாட்டு ஆக்களை பற்றி சித்தரித்து ஒரு நாடகம் நடித்த உன்னுடைய அக்கா ஆரம்பத்தில் எனக்கு சுவிஸில் இருந்த ஒரு அண்ணா போட்டிருந்தவர், இந்த இதை பார் இன்பராசாண்டு 2020 உன்னுடைய அக்கா சொல்கிறா, தம்பி நாங்கள் வெளிநாட்டுக்கு போவோம், வெளிநாட்டுக்கு போய் இருந்தால் நல்லவன்னு சொல்ல, அப்போ நீ கேட்குறா ஏன் அடி போகணும், என்னத்துக்கு அடி போகணும் வேண்டாம், சரி வெளிநாட்டுக்கு போனால் நல்லா சொக்கு வைக்கும், வெள்ளியாக வரலாம், சாப்பிடலாம் வந்து உங்களோட அக்கா ஆக்ட் பண்ணுறான். அப்படி கூத்து தான் நடிக்கலாம், கூத்து நடித்து தான் நீ உழைக்கலாம், அப்படி நடிச்சிருக்கலாம். ஆனால் எங்களோட மக்களை விற்று மக்களில் வலிகளை கிண்டல் பண்ணி நீ எத்தனை கல்யாணம் கட்டியிருக்கா, இப்படி கல்யாணம் கட்டியிருக்கா, நீ ஒரு வீட்டில் இருக்கா, அப்போ வீட்டுக்கார முதலாளியை நீ வச்சிருக்கிறியான்னு சொல்லி அதை கேட்டு யூடியூப்பில் லைஃப்பில் போட்டு கொண்டிருக்கிறேடா அடி முட்டாள். கேட்டால் படித்த நீயா, எங்கடா படித்த நீ? புலிகளில் பள்ளிக்கூடத்தில் படிக்கல தானே, புலிகளில் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கணும், அப்போ தான் உனக்கு நீ படித்த நீ புலிகளில் கல்வியில் படித்த படத்துற பள்ளி என்றும் இருந்தது. சகலதும் கற்றுக் கொடுத்தவங்க 7 வரைக்கும் படித்து கென்பஸ் மாணவர்களை விட கற்றுக்கொண்டவங்க எங்களோட போராளிகள் எல்லாம் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு ஓயல் படித்த போராளிகள் தான் எங்களோட போராளிகள்.
ஒரு கட்டத்தில் புனர்வாழ்வில் இராணுவ அதிகாரி எங்கிட்ட கேட்குறான், நெழுக்குளத்தில் ஏஆபோஸ், அவன் வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வந்து கேட்குறான், நீங்கள் 500 பேர் இருக்கிறீங்க, என்னென்ன படையணியில் இருந்த நீங்கள், என்னென்ன திறமை உங்களுக்கு இருக்குன்ட்டு. எல்லாரும் சொல்கிறாங்க, அரசியல் துறை, காவல்துறை போராளி நாங்கள், கிராமிய படையில் இருந்தனா என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இல்லை படையில் இருந்தனான் இயக்கம் மட்டும் கையெழுத்தை பிடிச்சிட்டு வந்துட்டான்னு சொன்னான். நீங்கள் அரசியல் துறையில் இருந்தீங்களோ காவல்துறையில் இருந்தீங்களோ எல்லப்படியாக இருந்தீங்களோ அது வேறு விஷயம். ஆனால் புலிகளில் இருந்தவங்களுக்கு எங்களை விட மூளை இருக்குது. அவன் சொல்கிறான், உங்களோட தேசிய தலைவர் பிரபாகரன் அந்தளவுக்கு உங்களை நிர்வாகத்திறன்லையும் மூளை அடிப்படையிலையும் படிப்பிச்சிருக்கிறார். அந்த மூளையை போய் வெளியில் வேறு விதமாக யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் கெட்ட விதமாக நீ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு தான் படித்தேன்னு சொல்கிறீங்க, ஓஎல் தான் படித்தேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கேருந்து வன்னியிலேருந்து ஜிபிஎஸ் பார்த்து நேரடியாக கொம்பாஸ் பார்த்து போய் கொழும்பில் அடிக்கிறீங்க விமானத்தால். அதே மாதிரி நீங்களே ஆயுதம் செய்து 6000 அடிக்கு கீழே பதியாத கிவிருக்கு 6000 அடிக்கு மேலே போகிற மேலே தான் நின்று அடிப்பாங்க, கீழே பதியே இல்லாது அந்த ஆயுதத்தை உருவாக்கி நீங்களே விமானத்துக்கு அடிக்கிற அளவுக்கு உங்களோட தலைவர் மூளையில் பயன்படுத்தியிருக்கார். அந்த ஆயுதம் சார என்று சொல்கிறது இயக்கம் உருவாக்குன ஆயுதம், அதை உருவாக்கி அடிக்கிற அளவுக்கும் உங்களோட தலைவர் உங்களை பழக்கியிருக்கார். அதே மாதிரி 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படித்தேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் டாக்டர் மாவட்டத்தில் இதில் டாக்டராகவும் இருக்கிறீங்க. அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு அறிவியல் ரீதியான படிப்பு முழுக்க தேசிய தலைவர் பிரபாகரன் கற்றுத்தந்திருக்கிறார். ஆனால் அந்த கற்றுத்தந்த நீங்கள் வெளியில் கென்பஸ்காரனாக இருக்கலாம், அரச உத்தியோகத்தராக இருக்கலாம், ஏன் நாங்களாக கூட இருக்கலாம். கேர்னல் அவன் சொல்கிறான், எல்லாருக்கும் மேலே புலிகளில் திறமை, அதுவும் புலிகள் 5-6 வருஷம் இருக்கணும். சாதாரணமாக இப்போ 2006 1 வருஷம் 2 வருஷம் இந்த புலிகள்கிட்ட நான் சொல்லலை, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்தாண்டா அவன் சகலதாலையும் கற்றவன் புலிகள் என்று சொல்லி எங்களை பெருமையாக சொல்கிறான். ஒரு இராணுவ அதிகாரி புனர்வாழ்வில் நாங்கள் தலையை குனிஞ்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எங்களை திருவண்ணாமலை மாவட்டத்தில் 90ஆம் ஆண்டு இருந்தவன் 10ஆம் ஆண்டு படித்த போராளி தான் அன்பு என்று சொல்லி இன்றைக்கு லண்டனில் இருக்குது. அன்பு தான் டாக்டர். சண்டை நடக்கும், அம்புஸ் நடக்கும், நாங்கள் ஓடி போய் தூக்கி கொண்டு வச்சிருந்தால் இதில் வெடிப்பட்டிருக்கும், நெஞ்சில் வெடிப்பட்டிருக்கும், உடனே அதில் வச்சு கம்பை வட்டி சரத்தை வச்சு டச்சர் கட்டி அதிலே பீல் கொம்பரசன் வச்சு கட்டி இல்லை தைக்கணுமெண்டா உடனே டோச் பிடிச்சி கடுமையாக நரம்பை முடிஞ்சு விட்டு ஏதோ செய்து முதல் உதவியை செய்து அன்பு 10ஆம் ஆண்டு தான் படித்தது எல்லாம் செய்து இந்த இதுக்கும் பீல் கொம்பரசன் வச்சு கட்டி நாங்கள் தூக்கிட்டு காட்டுக்குள்ளால் ஓடிக்கொண்டிருப்போம். செல்விலும் அம்புஸ் திரத்தியும் அடிப்பான். அந்த செக்கனுக்குள்ளே அந்த காயப்பட்டவனை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு இடத்துல கொண்டு வச்சு மரத்துக்களை வச்சு நாங்கள் சப்போர்ட்டுக்கு அங்கஞ்ச நிற்க எல்லா சிகிச்சையும் அந்த டாக்டர் செய்யும். அதுக்கப்புறம் தூக்கிட்டு சேலனை ஏற்றிட்டு காட்டு வழியை போகும் ஓடிக்கொண்டு. அப்படி சேலனை இப்படி கையில் பிடிச்சி கொண்டு டச்சரில் 4 பேர் தூக்கி கொண்டு 10 வழியெல்லாம் பூந்து கல் வழியெல்லாம் ஏறி மலை வழியெல்லாம் ஏறி தான் கொண்டு போய் அந்த காயப்பட்ட போராளியை காப்பாற்ற கொண்டு போகிறதுக்கு இடையில் கொண்டு போய் பேஸில் 8 மணிக்கு நைட் ரோட்டில் அடிபட்டால் இரவு 4 மணிக்கு பேஸுக்கு போய் சேர்ந்து அங்கே சேலை நேர்த்தி எல்லாம் செய்யுது. அம்மா அப்பா ஐயோ என்று சொல்லி கேட்கும். புறவை பார்த்தா வீரச்சாவண்டுவாங்க. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு போராளியை காப்பாற்றப்படுறவாள். அப்படித்தான் அவன் தப்பியிருந்தால் கூட அவனை வன்னிக்கு ஏற்றி அடுத்த நாள் ரோட்டு கடந்து இப்போ திருவண்ணாமலையின்ற இலக்கந்தைக்கு போய் அங்கே கரைக்கடையிலேருந்து கூனித்தூர்லேருந்து வண்டி பிடிச்சி செம்மலையிலேருந்து வர வண்டி முல்லத்தில் பிடிச்சி அனுப்பி அவனை காப்பாற்றி எடுக்கிறதுக்கு இடையில் ரோட்டு கிடக்க ஒரு போராளியை காயப்பட்டவனை கொண்டு வரதுக்கு இடையில் 3 இடத்துல அடி வாங்குவோம். அடி வாங்கி தான் ஒரு போராளியை கொண்டு காப்பாற்றும், அதுலேயும் காயப்படும். அப்படியெல்லாம் இருந்த புலிகள் போராளிகள் இன்றைக்கு செல்லா காசாக இருந்து வேதனைப்படுற நீங்கள் நினைக்காங்க. வலி இருக்குல்ல, வலின்றது இது வந்து இந்த நான் தான் கதைக்கிறேன், இல்லை எழுதி வச்சா கதைக்கிறேன். இவ்வளவு நாங்கள் பட்ட துயரத்தை கதைக்கிறோம். அப்போ உங்கள்கிட்ட நாங்கள் பட்ட கஷ்டத்தை கதைக்கிறோம். இதைத்தானே புனர்வாழ்வுலையும் கேட்டாங்க, எப்படி இருந்தால் என்ன செய்தால் என்ன மாதிரி இருந்தால் என்று நாங்கள் இதைத்தான் சொன்னோம். இயக்கத்துக்கு சேர்ந்தோம், இப்படி செய்தோம், நாட்டுக்காக போராடினோம். இன்றைக்கு நாங்கள் புனர்வாழ்வு விட்டு இன்றைக்கு வந்திருக்கோம். நாங்கள் துணிஞ்சு கதைக்கிறதுக்கு காரணம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டுட்டோம். எங்களை இனி அரசாங்கம் கை வைக்கலாது. நாங்கள் கடந்ததான் கதைக்கிறோம். கதைச்சு எங்களோட மக்களுக்கு விழிப்புணர்வு காட்டி இனியொரு ஆயுத போராட்டம் இப்படி வரக்கூடாது, நாங்கள் பட்ட கஷ்டம் இனி இன்னொரும் படக்கூடாது என்று தான் நாங்கள் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரோம். அப்போ இனி படக்கூடாண்டா என்ன செய்யணும்? இலங்கை அரசு சரியாக இருக்கணும். சரியாக இருந்தால் எங்களோட மக்கள் சுயமாக வாழக்கூடிய உரிமையை கொடுக்கணும்.
அப்போ நாங்கள் பார்லமெண்டம் போனாலும் இதைத்தான் கேட்போம். 225 பார்லமெண்ட் உறுப்பினர் மண்டை கலர்றதுக்கு கதைப்போம். எப்படி கதைப்போம்? நாங்கள் பட்ட கஷ்டம் இப்படி, இனிமேல் அடுத்த சங்கதிகள் இந்த நிலைமைக்கு உருவாக்கக்கூடாது என்றால் நாங்கள் புலிகள், நாங்கள் தான் இந்த நாட்டில் யுத்தம் செய்து நாங்கள் இன்றைக்கு பார்லமெண்டம் வந்துட்டோம், நாங்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தில் வந்துட்டோம், நாங்கள் இனி வந்துட்டோம் பார்லமெண்டம். அப்போ ஆனபடியாக எங்களோட உரிமையை எங்களோட மக்கள் சுயமாக வாழ்கிற அளவுக்கு அரசாங்கம் எங்களோட மக்களுக்கு எல்லா வழியை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கதைப்போம். பார்லமெண்டம் போனால் நாங்கள் கதைச்சா 225 பார்லமெண்ட் உறுப்பினர் வாயை மூடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு கதைப்போம். இது கதைக்கிற விஷயம் இருக்குது நிறைய. அவங்க வாயை மூடிட்டு இருந்து சபாநாயகர் கூட யோசிக்கிற அளவுக்கு கதைப்போம் நாங்கள். இந்த நாட்டில் என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு சொல்லி புலி அப்படித்தான் கதைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வர நான் கதைக்க வந்த விஷயம் கிருஷ்ணா அவர்களில். அன்பான மக்களே, புலம்பெயர்ந்த மக்களே, தாயத்தில் உள்ள மக்களே, கிருஷ்ணாவுக்கு செம்பு தூக்குற மக்களே கொஞ்சம் சிந்திங்க. நாங்கள் இன்றைக்கு கிருஷ்ணா வந்து அவர் கோடிக்கணக்கில் உழைச்சிட்டார், சம்பாதிச்சிட்டார். அவர் இப்போ கோடிக்கணக்கில் உழைச்சிட்டார், இப்படி சம்பாதிச்சிட்டார், அப்படி என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் கதைக்கல. இதுக்கு முதலும் கிருஷ்ணா செய்ததான் நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தான். ஆனால் அவர் அணுகின விதிமுறைப்பில் எங்களோட மக்களை வேதனைப்படுத்தி கண்ணீருக்கு உள்ளாக்கப்பட்டுத்தான் அவர் ஒவ்வொரு டியூட்டிப்பாலையும் உழைச்சி கொண்டிருந்து மக்களை ஏமாற்றி கொண்டு உழைச்சி கொண்டிருந்தவர். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவருக்கு அப்போ நாங்கள் இதில் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரோம் என்னன்னா, அவர் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு அதில் எந்த விதமான கவலையும் இல்லை. அவர் எப்படி உழைச்சாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதை பற்றி கதைக்க போகிறதும் இல்லை எங்களோட மக்கள். ஆனால் பல நாட்கள்லாம் ஒரு நாள் பிடிபட்ட அந்த மாதிரி அவர் செய்த தீங்கு மக்களில் கண்ணீருக்கும் ஒரு நாள் காட்டியிருக்கு என்று சொல்கிற மாதிரி அன்பார்ந்த புலம்பெயர்ந்த மக்கள் கிருஷ்ணாவுக்கு செம்பு தூக்குற டியூட்டிப்பாளர்கள். ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இப்போ கிருஷ்ணாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டோடைய அவங்களுக்கு பீஃப் கூட இல்லை. யூடியூப்பில் இருக்கிற வருமானம் நல்லா குறைஞ்சிட்டு ஆனபடியாக செம்பு தூக்குறாங்க டியூட்டிப்பாளர்கள். அதே மாதிரி அன்றிமார் கொஞ்சம் பேர் புலத்திலிருந்து வந்து நாரிமாடி அவனோட வாகனத்தில் திரிஞ்சு அவனோட லொல்லு விட்டு தாண்டி என்ன பழக்கம் உங்களுக்கு இளந்தாரி பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இருக்குத்தானே. நாளைக்கு என்ன கேவலமான பழக்கமா? இன்றைக்கு வந்து ஒன்று யோசிக்கணும். நீங்கள் குடும்பம் உதவியை செய்யுங்க. என்னடாப்பா அந்தளவுக்கு வந்து கட்டிப்பிடிச்சி உலாவியே அவர்கிட்ட வாகனத்தில் திரிஞ்சு லொல்லு விட்டு திரிகிற அளவுக்கு அன்றைக்கு ஒரு பொம்பளை சூப்பர் ஸ்டார்னு கேட்குறான். அன்றைக்கு அதை ஜூம் பண்ணி பார்த்தா அந்த கட்டியில் 2 பெண்கள் இருக்கிறாங்க. அவர் போய் குப்பரப்படுக்கிறார். அதான் நாரியம், அதான் அநாரியம். அதுதான் கேட்குறேன். கிருஷ்ணாவுக்கு செம்பு தூக்குறவர்களே கொஞ்சம் சிந்தியுங்க. இப்படி செய்தால் இவங்களை நீங்கள் வளர்ப்பீங்களா மீண்டும்? இன்றைக்கு ஒரு புலவிடாமலே எத்தனை பேரை விமர்சிக்கிறீங்க நீங்கள்? இன்றைக்கு ஒரு கட்டியில் போய் நின்று உதவி செய்ய போகிறவங்க கட்டியில் படுத்து கிடந்து உடம்பு பிடிக்கிறான்னு தலைமாட்டில் 2 பொம்பளையிலிருந்து சிரித்து கொண்டு இருக்கிறாங்கண்டா, அதே பொம்பளையில் வந்து சூப்பர் ஸ்டார் என்று கத்துறாங்கல்லண்டா, அவங்கள இவ்வளோ கேவலம் கட்டமா, இவ்வளோ கலாச்சார சீர்கேடாக இருக்குது. அப்போ இவங்களை திருத்துறதா, திரும்ப இவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து நாங்கள் திருத்துறதா, அல்ல இவங்கள் இப்படியே செய்து கொண்டு போக நீங்களும் உதவி செய்து மீண்டும் எங்களோட தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு போகிறதா? அப்போ நான் பிள்ளையா சொல்லலை, இவங்கள் திருத்தி கொள்ளணும். இதை என்னத்துக்காக திருத்தி கொள்ளணும்டா, இன்றைக்கு வந்து எங்களோட யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் எங்களோட மக்கள் இந்தளவுக்கு நிலைமைக்கு போயிருக்காங்க. ஆனால் போராட்டம் நீடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் என்னம்மா நிலைப்படா நான் செய்திருக்க மாட்டேன் ஆல்படி. அந்தளவுக்கு தான் எங்களோட தேசிய தலைவர் எங்களோட மக்களை வச்சிருந்தது. ஆனபடியாக எல்லோரும் திருத்தி கொள்ளுங்க தயவு செய்து. இல்லாட்டி நாங்கள் உங்களோட வீட்டு வழியை வந்து சொல்லணும், ஏனக்கா இப்படி செய்கிறீங்க, ஏனன்றி இப்படி செய்கிறீங்க, ஏன் விளங்கல்லையா, அவன் செய்கிறத விளங்கல்லையா, நீங்களும் ஆறாரியோடான் இருக்கிறீங்க, இந்த பாருங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி நடந்தால் என்னமா இருக்கும், உங்களோட அக்கா தங்கச்சை கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் எப்போ கல்யாணம் கட்டினா இப்போ புள்ள உண்டான அப்புறம் 2வது தரம் எப்போ கல்யாணம், இப்போ இந்த புள்ள பெற்றது, அப்போ நாங்கள் என்னென்று உங்களை யூடியூப்பில் போடுறது என்றெல்லாம். அதை நீ ஏண்டா யூடியூப்பில் போடுறாய், ஏண்டா கேட்குறாய்? அப்போ இப்படி செய்தால் சரியா? இது நாகரிகமா? இதுக்குத்தான் நாங்கள் பேசுகிறோம், மற்றபடி வர ஒன்றும் இல்லை. ஆனால் இனிமேல் அவர் இனி நொக் அவுட், ஒன் ஷாட் நொக் அவுட்னு அதுக்கேற்ற மாதிரி புலம்பெயர்ந்த மக்கள் நல்ல உள்ளம் கொண்டவங்க, அவருக்கு உண்மையாக உதவி செய்தவங்க, உண்மையாக கஷ்டப்பட்டு பனி வெயில் கஷ்டத்தில் சாப்பாடு இல்லாமல் தங்களோட உடலால் அர்ப்பணித்து கஷ்டப்பட்டு 1,50,000 போட்டவங்கள் அவருக்கு தண்டனை கொடுக்குறான். ஆனால் ஏதோ ஒரு வழியில் இவனை வச்சு உழைச்சி இவனுக்கு இப்போ 1 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லி 2 கோடி ரூபா அங்கே உழைச்சிட்டு 1 கோடி ரூபாண்டா இவனுக்கு 1 கோடி ரூபா அனுப்ப இவன் 50 லட்சத்தை அங்கே கொடுத்துட்டு 50 லட்சத்தை பேங்கில் போட்டு உழைச்சவங்களுக்கு தான் இப்போ இவனை வச்சு பிழைப்பு நடத்துகிறாங்க, கத்துறாங்க.
கிருஷ்ணாடு என்று சொல்லிக்கொண்டு இதில் ஒரு சில விஷயத்தை நீ அவரை பற்றி தான் கதைக்கப்புறம் நான் நிறைய விஷயம் கதைக்கணும், நான் கதைச்சு கொண்டு வாரேன் இனிமேல். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இப்போ 24 நிமிஷம் வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 18 வயசாச்சு, இப்போ இன்னும் பால்குடி மறக்கலையா? அதில் மங்களை கட்டவனும் சொல்லி இருக்கு. அது எனக்கு தமிழ் தெரியும். இது தமிழ்னா உங்களோட மாலை கூப்பிடுங்க. கேளுங்க, தனக்கு தமிழ் தெரியாண்டு கூட வேறு பூடுறாரு வீட்டு வழியா, வேட்டை நாய் பூடுற மாதிரி வெறி வெறி போதையில் நல்ல நிதானம் இல்லை அவனுக்கு. அந்த புள்ளையை அந்த வெங்களை கண்டோனே அந்த புள்ள ஒழிச்சிட்டு பயத்தில், ஏன்னா முகத்தில் விளங்கும் தானே எல்லாருக்கும் என்ன நோக்கத்தில் வாராங்கன்ட்டு. பார்த்தீங்களா என்ன கேள்வி? இதான் உதவி செய்ய போகிறேன். அப்ப பாருங்க மக்களே, இதுல என்ன புலனாகுது? மக்கள் வேற நோக்கம் உதவி செய்ய வந்தவரா அந்த புள்ளைய பார்க்க வந்தவரா? அப்ப வீடியோவா செய்யறவர் உதவி செய்யறதா வீடியோ செய்ய போனவரா? பாருங்க பிள்ளைகளை வச்சு விற்க வலிக்கிறான் அவன் உண்டு. அன்பார்ந்த மக்களே, இதுல உங்களுக்கு புலங்கணும். இதுல என்ன புலனாகுது? புலிக்கு புலனாகிறத நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி புலனாகுது? வேற சேலும் வேற நடத்தையும் வேற கதைக்கிற கதையும் பார்த்தா ஒன்று விளங்கி கொள்ளுங்கோ. வேற நோக்கமே 100% நோக்கம் அந்த தாய்க்கு உதவி செய்ய போகல. அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையை கண்ணில் பார்க்கணும். அந்த பிள்ளை வடிவான பிள்ளையா, ஆக்டிவான பிள்ளையா, இல்லை தம்மோட செயல்பாட்டுக்கு அந்த பிள்ளை இணங்குமா? என்னடா நாங்கள் என்ன வடையா சுட்ட நாங்கள் எவ்வளோத்த ஆட்டி படைச்சி போட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம். ஒருவனை பார்த்தாலே சொல்லுவோம் அவன் என்ன செயல்பாட்டில் இருக்கிறான்னு. ஒரு பொம்பளையை பார்த்தாலே சொல்லுவோம் அப்படியா நாக்கள் தான் நாங்கள். அந்தளவுக்கு படிக்காட்டி சைக்கோலஜி ரீதியாக எங்களுக்கு புலனாய்வு ரீதியில் படிப்பிச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லாம். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், வேறு நோக்கம் அந்த புள்ளையை பார்க்குறது தான் ஏம். அவர் வந்த போதையில் 2-3 பேர் வந்து வீடியோ எடுத்து அந்த புள்ளையை வச்சு விற்கணும், மற்ற புள்ளைய விளக்மேட் பண்ணணும். ஒரு கனடாவில் இருந்து ஒரு புள்ளை சொல்லுது, அண்ணா என் வீடியோ எடுத்துவிடுறேண்ணா, வீடியோ எடுத்துவிடுற கதை நான் இங்கே நிற்கிறேன், இப்படி அங்கே எடுக்கிறேன். அப்போ அது அந்த சம்பவம் உண்மைதானே? அப்போ நீ போட்ட வீடியோ தானே அந்த புள்ளை எடுக்க சொல்லி கத்துது சகோதரி. அப்போ நீ ஏதோ பப்பா தானே போட்டிருக்கிறாய். அப்போ இவ்வாறான நபருக்கு அன்பார்ந்த புலம்பெயர்ந்த மக்களே, இந்த கிருஷ்ணாவுக்கு உதவி செய்கிற மக்களே, கிருஷ்ணாட சகோதரங்கள் கத்துவாங்கதான். இப்போ என்ன பிடிச்சிட்டா நான் ஒரு கள்ளமாடு வெட்டிட்டேன், இல்லாடி ஒருவனை வெட்டி போட்டேன், இல்லாடி நான் கொள்ளை அடிச்சிட்டேன்டா என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டால் என்னுடைய சகோதரம் என்னை பற்றி பிள்ளையாக கதைக்கும். என்ற தம்பி நல்லம், என்ற தும்பி நல்லம், என்ற சகோதரம் நல்லம், என்ற மரும நல்லம், என்ற அக்கா எல்லாம் அவன் நல்லாத்தான் செய்தவன். அவங்க அம்மா ஆள்ற மாதிரி. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இவ்வளவு நாளும் மக்களில் கண்ணீர் என்று தெரியாதான். நாங்கள் எத்தனாயிரம் மக்கள் எங்களோட தாய்மார் அழுதாங்கள், இன்றைக்கு கத்துனாங்கள் கதறினாங்கள், இன்றைக்கும் கத்தி கொண்டிருக்காங்க. காணா போனாக்களை பற்றி இந்த இலங்கை அரசு கணக்கு பார்க்குதா, இல்லை அரசியல்வாதிமார் சிந்திச்சு பார்க்குறாங்களா, இல்லை இப்படி உதவி செய்கிறவங்க அவ்வாறான காணா போன உறவுகளுக்கு போய் இது உதவி செய்கிறாங்களா? இல்லையே. அல்ற பழி செய்தால் உங்கள் கூட புள்ள செய்த பிள்ளைக்கு தண்டனை, அதான் உண்மை. அப்போ நீங்கள் அப்படி இருக்க நீங்கள் என்ன செய்திருக்கணும்? தாய்மாரே திருத்திருக்கணும். அப்பே தம்பின் கிண்டல் பண்ணாத, நையாண்டி பண்ணாத, எங்கட உள்ளங்கள் நீ யூடியூப் செய்கிறேன்னா நீ கட்டாயப்படுத்தி வீடியோ போடாத, சில ஆட்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். இப்போ வந்துட்டு அண்ணன் கேட்குற ஒரு அண்ணன் நான் தான் அனுப்புனதாம் அந்த யூடியூப்பை பிரச்சனைப்பட்ட குடும்பத்துக்கு போய் அவங்களுக்கு உண்மை நிலைமையை கதைச்சி அதை நிரூபிக்க சொல்லி அனுப்புனான். என்ன நீங்கள் புல செய்கிற அப்புறம் நிரூபிக்கிறதா? அன்பார்ந்த மக்களை, சகோதரங்கள் கதைக்கிற கதையை விடுங்க. சகோதரத்துக்காக தான் கதைக்கும். நான் புல விட்டால் எனக்காக தான் கதைக்கும். அது என்ன புல விட்டாலும் சகோதரத்துக்காக தான் கதைக்கும். ஆனால் நீங்கள் உண்மையான விடயத்தை சிந்திங்க. இன்றைக்கு அவன் வந்து போனது அந்த தாய்க்கு உதவி செய்ய போனதா, அந்த பிள்ளையை பார்க்க போனதான்னு நீங்கள் சிந்திங்க. அப்போ திரும்பியும் நான் கேட்குறேன், இந்த விஷயத்தை விடுவோம். அந்த பிள்ளையை பார்க்குறது தான் அவரோட நோக்கம். அவர் வார ரவுடி தீப் அடுத்ததை காட்டுறேன். நீங்கள் சிந்திச்சு இவருக்குரிய தண்டனை கொடுக்கணும். உதவி செய்த 5 பேர் அவங்கெல்லாம் உங்களை பாதுகாருங்க. நீங்கள் இது இப்போ முதல் கட்ட தண்டனை அவருக்கு.
இனி அடுத்த கட்ட தண்டனை பெரிய ஒரு விமர்சனமான ஒரு தண்டனை வரும். நீங்கள் மீண்டும் இவரை செம்பு தூக்கி ஜூட்டிப்பாளர்கள் அந்த புத்தகம் ஒரு பக்கம் கிழிச்சா பிள்ளையண்டா கிழிக்கிறல புத்தகத்தண்டு, ஒரு பக்கம் பிள்ளையண்டா அந்த புத்தகத்தை கிழிக்கிறல எரிக்கிறேன். அந்த புக்கையருக்கு செனப்பண்டிமாய் ஒரு ஆளுக்கு அவருக்கு சொல்கிறேன், எரிக்கணுண்டா தம்பி. ஒரு பக்கம் பிள்ளையண்டா கதையோட அர்த்தமே இல்லாமல் போயிடும். 90 பக்கம் 99 பக்கம் நல்லா வந்து கடைசி பக்கம் பிள்ளையண்டா கூட அதை எரிக்கத்தான் வேணும். பிரயோசனம் இல்லை. அந்த புத்தகம் புது புத்தகம் அடிக்கணும் திரும்ப என்று சொல்லிக்கொண்டு இந்த பாருங்கள் அடுத்த கட்டத்தை பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் பிள்ளைங்க கொள்ளுங்க. இது கொஞ்சம் நீண்ட பதிவு, இப்போ 30 நிமிஷம் வந்துட்டுடாப்பா. பெரிய ஒரு பதிவு தான், கொஞ்சம் யோசிச்சு அப்போ நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். நான் என்னென்னா அந்த வேதனையில் இவ்வாறான நிலப்பாட்டை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, அறியணுமென்று தான் நான் இந்த விஷயத்தை போடுறேன்னு பாருங்கள். இன்னொரு விஷயத்தை அவர் இது ஒரு இன்னும் மனவேதனைக்கு உள்ளாக்கப்படுற விடயம். ஒவ்வொரு விஷயம் இவர் 1 2 இல்லை, பல விஷயம். அப்பா இவன் செய்கிற விஷயம் தான். 3 வயசுல பிள்ளைய கண்டைக்குள்ள நாளைக்கு உங்களோட கேரக்டர் உங்களே இல்லை பிள்ளைய கதைப்பாங்களே என்ன. அப்ப என்ன அவர் என்ன நல்ல மாதிரி இல்லை பிள்ளைங்க இல்லை என்னண்டு. அப்ப என்ன அவர் என்ன நல்ல மாதிரி இல்லை பிள்ளைங்க இல்லை என்னண்டு. பாருங்க இப்படி கேட்குற கேள்வியா. நல்ல மாதிரி இல்லை பிள்ளைங்க. அப்போ இதை விட நான் இவன் ஓப்பனிங்காக கேட்கலாமே. உங்களோட இந்த வீட்டுல இப்ப யாரா இருக்கிறீங்க? அம்மா பிள்ளை 3 பேருமே பாத்தீங்களா? ஓகே 3 பேர். அவர் எத்தனை ஆண்டு செத்து வரும் கூட? அவர் 2017 செத்து. இப்ப இவருக்கு எத்தனை வயசு? அப்ப என்ன நீங்க வேற கல்யாணம் காட்டினீங்களா? அப்ப பாருங்க 2017 செத்து இவருக்கு 3 வயதுனா உனக்கு தேவையில்லையடா அந்த கதை. அந்த கதை நீ பேசினலாம். அந்த அக்காவோட ஒரு உதவியை செய்யிட்டு அக்கா என்ன மைண்டோடு பாவம் அவட கஷ்ட நிலைமையில் எப்படி இருக்கிறான் என்று எங்கட சகோதரி தானேடா. உண்ட அக்கா தங்கச்சி மாதிரி தானேடா அவள். நீ அவளை அந்த புள்ளட ஒழுக்கத்தையும் விற்கிறாய், எங்கட தமிழ் கலாச்சாரத்தையும் விற்கிறாய். எல்லாம் விற்று யூடியூப்பில் உனக்கு வருமானம் வரணும். ஆனால் புலம்பெயர்ந்த மக்கள் இதை பார்த்து ரசிக்கிறாங்களே. அப்போ இந்த கதையை அண்டிமாரி கேளுங்க. இந்த கதை உங்களோட அக்கா தங்கச்சிக்கு இவன் கேட்ட ஏற்றுக்கொள்றீங்களா? அண்டிமார்கள் இவனுக்கு செம்பு தூக்குற ஜூட்டிப்பாளர்களே. அப்போ நான் என்னண்டா உண்டு நான் பிள்ளைங்க எங்களுக்கு ஆத்திரம். சீமான் கதைக்க விரல் அடித்து நெருப்பு பற்றி எரியுது அப்படி வந்து தொண்டையில் சக்தி இல்லாமல் கத்துது சீமான். ஆனால் நான் அப்படி கத்தலை. நல்ல சத்து நல்ல இது நான் யோகாசனம் செய்கிறேன், நல்லா எல்லாம் செய்கிறேன். என் உடம்பை இன்னும் எத்தனை வருஷமோ நான் கொண்டு போகணுமன்ற அளவுக்கு நான் என்ன பலப்படுத்தி வச்சுருக்கிறேன். சக்தி இல்லாமல் கத்தல. சீமானம்மாய் கீச்சு குரல்லையும் கத்தலை. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இவன் கதைக்கிற விஷயத்தை கொஞ்சம் பாருங்கள். இப்படி கேட்குறானே 3 வயதில் பிள்ளைருக்கு 2017 அவர் செத்தா உங்களுக்கு என்னென்னா அதை ஏன் கேட்பான்? அதே சரி நீ கேட்குற சரி அதே லைஃப்பில் விடுவான். அது ஒரு கலாச்சாரம். இதை கேட்டுக்கொள்ளுங்க, இதை கேட்டு திருந்துங்க, இதில் நீங்கள் முடிவெடுங்க. இவன் இப்படியானவன் எங்களோட சமுதாயத்துக்கு தேவையா? எங்களோட சமுதாயத்தை விற்று எங்களோட சமுதாயத்தில் சீர்கேட அழித்து இப்படி ஒரு வாரவன் உதவி திட்டம் தேவையா? இந்த பாருங்க அவளை வாயாலே அவளை புருஷண்ட தம்பியாரோட இருக்கிற விஷயத்தை வெளியில் போடுறான். இதெல்லாம் என்ன கேவலம்ப்பா அப்பா. நம்ம இதுகளை சொன்னால் அஞ்சிமார் வர்ற பாட்டை பார்த்தா இந்த பாருங்க இன்னொரு சம்பவம் பாருங்க. ஏன்னு சொன்னா வீட்டுல இருக்க எனக்கு இடம் இல்ல. அந்த நேரத்துல இவங்களை வந்து சந்திச்சேன். அவங்க எனக்கு இருக்க இடம் தந்தாங்க. பிள்ளைகளும் போயிட்டு சனம் கட்டுக்கதை கதைக்க துவங்கிட்டு இவரை முடிச்ச மாதிரி அதோட அப்படியே இருக்குதான். கதைச்சு ஒரு சில பதில்கள் இருக்குதானே. அவர் பின்னர் கடையை போட்டு வருவார், அவர் கொண்டு போவார், அப்படி இப்படின்னு சொல்றப்ப வந்து நீங்க ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி அப்படியான ஒரு சில அந்த கதைகள்லாம் வந்து நீ அப்படி யோசிக்க வச்ச. திருமணம் செஞ்சதே நீங்க பதிவு செய்யலை. எனக்குள்ள இதெல்லாம் பதிவு செய்யணும்னு நான் சொல்ல வரேன். அப்ப கதைகளுங்க இவன் புலன் விசாரணை செய்ய போனவனா அந்த அக்கா ஒரு வீட்டில் இருக்க அந்த வீட்டுக்காரால் அவருக்கு உதவி செய்து அவருக்கு புருஷன் இல்லைண்டாக்கா ஏதோ ஒரு வழி அமைக்கிறான்னு அந்த வீட்டை போய் கதைச்சி தனக்கு புலனாகினான். கதைச்ச கதையை வச்சு புலனாகினா அதை நீ அறிஞ்சு போட்டு என்ன செய்யணும்? சரி ஓகே இந்த அக்கா கஷ்டம்பில் இருக்குது, ஏதோ ஒரு வழியில் இன்னொரு துணையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. அது இப்போ இவன் மட்டும் இல்லை, எங்களோட யுத்தத்துக்கு பிறகு பல பேர் அப்படித்தான் இன்றைக்கும் அப்படி தான் வாழ்கிறான். எத்தனை பேர் புனர்வாழ்வில் இருக்க, எத்தனை பஞ்சாயமார் இன்னொருவனோட ஓடி, அதே மாதிரி எத்தனை புருஷன்மார் வெளியில் வந்ததுக்கு பிறகு எத்தனை பேர் கல்யாணம் கட்டி எப்படி கலாச்சார சீர்கள்லாம் இருந்திருக்கு. அது எங்களுடைய இனத்துக்கு நடந்து சாவக்கேடு. அதை நான் ஒன்றுஞ்சலாம். எத்தனை பேர் பாஸ் எடுத்து கொடுத்து வன்னியிலேருந்து பாஸ் எடுத்து கொடுத்து மனைவி பிள்ளையில கட்டி பிடிச்சி கொஞ்சி நீங்கள் போங்கப்பா கொழும்பில் போய் நில்லுங்கோ, தயவு செய்து நான் செத்தாலும் நீ வராத அவனோட போராளி. அந்த போராளியின் கதை இருக்குது.
நான் அடுத்த கட்டம் யூடியூப்பில் போடுவோம். ஒரு போராளியில் வலி திருவண்ணாமலையில் நின்று வந்த ஒரு போராளி கடைசியாக வந்து மனைவிக்கு பாசு பிள்ளைகளுக்கு பாசெல்லாம் எடுத்து கொடுத்து சுவையிட்டு அங்கே கொட்டிய நண்ட இடம் புதுக்குடிப்பில் போய் பஸ் ஏற்றி கொடுத்து சித்திரை மாதம் 14ஆம் தேதி 2008 அனுப்பிவிட்டவங்க கொழும்பில் போய் ஏதோ ஒரு சம்பவத்தில் இராணுவத்தில் பிடிபட்டாங்க 4ஆம் மாடிக்கு விசாரணை போய் பிறகு சரின்னு சொல்லி சுத்தம் முடிஞ்சு வந்து புருஷனை எடுப்போம்னா கொழும்பில் நின்று புருஷனை எடுக்காமல் தடுப்பில் இருந்த புருஷனை வேறு வழியாக போய் இன்னொரு ஆளுக்கு உதவி செய்து அவனை எடுத்து அப்படியெல்லாம் நிறைய சம்பவம் போராளிகளுக்கு நடந்திருக்கு. ஆனால் அந்த போராளிகளோட வேதனைப்பட்ட போராளிகளும் இருக்கிறாங்க. பாஸ் எடுத்து கொடுத்து அனுப்பின போராளிகளே துரோகம் செய்த பஞ்சாதிமார் அப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறது? சந்தர்ப்பம் சூழ்நிலை யுத்தம் நடந்த கொடுமை அதுங்கிற தமிழ் மக்களுக்கு நடந்த ஒரு சாவக்கேடுன்னு தான் சொல்லணும். போராளிகளுக்கு மக்களுக்கு நடந்த அதை நாங்கள் வித்து பிழைக்க இல்லாது. அதை நாங்கள் சுட்டி காட்டி சொல்லலாம். பேரை சொல்லாமல் ஊரை சொல்லாமல் ஆரண்டு சொல்லாமல் இப்படித்தான் நடந்தது. நான் அந்த கதை போராளியின் கதை குடும்ப கதை என்று சொல்லி அடுத்த கட்ட நான் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு தான் இருக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் நீ இந்த அம்மா போய் விற்கிறாய். எப்படி விற்கிறாய்? நீங்கள் ஒரு முதலாளியை வீட்டுக்கார முதலாளியை வச்சுருக்கிறீங்க. உங்களோட கதையிலே புலனாகுன்றதுன்னு சொல்கிறாய். அப்போ நீ என்ன புலனாய்வாளரா? நீ என்ன அவ விசாரித்து உதவி செய்ய போனியா? அவள் விசாரித்து அவள் தூத்த போனியா? விசாரித்து அவட விடயத்தை வெளியில் காட்டி அவள் அந்த மரியாதை கடத்த போனியா அந்த சகோதரியை? முடிச்சே நான் பிரச்சனை சொல்ல நீங்க திருமணம் முடிச்சாலும் என்ன செஞ்சாலும் அது சம்பந்தமாக பிரச்சனையே இல்லை. ஏன் போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. திருமணம் முடிச்சுட்டு அவருக்கு போய் சொல்லிட்டுனா இவர் பெரிய அண்ணனா தம்பியா இல்லை ஆறு மாமனா மச்சானா? மானங்கட்டவனே கிருஷ்ணா மானங்கட்டவனே. எம்ஜி என்ன சிவாஜி சொன்ன மாதிரி நாட்டு நட்டாயா விதைச்சாயா உழுதாயா மாமனா மச்சானா மானங்கட்டவனே என்று சொன்ன மாதிரி வெள்ளக்காரனுக்கு பேசுகிற மாதிரி தான் கிருஷ்ணாவுக்கு பேசுகிறேன் நான். நீ என்ன மக்களுக்காக போராடினியா? மக்களுக்காக ரத்தம் சிந்தினியா? உன் அண்ணன் தம்பி மாதிரி சிந்தினாங்களா? போராடினியா? உனக்கு என்னடா மக்கள் அப்படி அக்கறை? உனக்கே என்ன சொல்லணும் கல்யாணம் கட்டுறது? அப்போ இவ்வளோ ஆத்திரம் வருது. அப்போ இதை நீங்கள் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஜூட்டிப்பாளர்களே நீங்கள் நினைக்கக்கூட புலி அழிஞ்சிட்டண்டு. நான் சொல்கிறேன் மீண்டும் ஒரு கட்டம் அரசாங்கம் சுட்டுட்டு போகட்டும், அரசாங்கம் பிடிச்சிட்டு போகட்டும், எங்களை அழிச்சிட்டு போகட்டும். ஆனால் நியாயம் இருக்குது. எங்களை நான் சொல்கிறேன் அந்தளவுக்கு நாங்கள் கருத்து சுதந்திரம் சொல்கிறேன். மீண்டும் நாங்கள் போராட்டம் துவங்கல. மீண்டும் ஒரு போராட்டம் ஆயுத போராட்டம் இந்த நாட்டில் உருவாகுமெண்டா நிச்சயமாக அது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்காது. அரசாங்கத்துக்கு எதிராக இராணுவத்தை சொல்கிறதோ அரசாங்கத்தை கொண்டு வைக்கிறதோ இல்லை. உங்களோட மண்டை கலர்ற அளவுக்கு தான் யூடிப்பாளர்கள் எங்களோட மக்களுக்கு துரோகம் செய்கிற அரசியல்வாதி மாதிரி. சரியா? உங்களோட மண்டை தான் உங்களில் இருந்தால் ஆரம்பிக்கும். இனி ஒரு கட்டம் நாங்கள் இல்லை. அப்படி ஒன்று வந்தால் அப்படித்தான் வரும். எங்களோட ஊகம் எங்களோட தீர்க்க தரிசனம் இது நடக்கும். அங்கங்கே சுட்டு கிடக்கான் யூடிப்பாளர்களை. கவனமாக இருந்து கொள்ளுங்க. விளங்கிட்டா? ஆனால் நாங்கள் செய்யலை. நாங்கள் அப்படியும் இல்லை. நாங்கள் எங்களோட காலத்துக்குள்ளே சில நேரம் நடக்கும். ஆனால் அரசாங்கத்துக்கு எதிராக நடக்காது. உங்களுக்கு எதிரான வெடியாத்தான் இருக்கும். அப்படி ஒரு காலம் வரணும் என்று எல்லாரும் எங்களோட மக்களே என்ன கேட்குறான். மீண்டும் ஒரு இயக்கம் வராதா? ஒரு 5 பேர் தானே ஒரு டீம் வராதா? இவங்களை சுடையலாதா? என்ன தம்பி எங்களை தமிழ் கலாச்சாரத்தில் அழிக்கிறாங்க. அரசாங்கம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவங்களெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. தமிழனை முதல் சுடணும். தமிழனில் இருக்கிற இப்படியானவர்கள் எங்களை வித்து பிழைக்கிற தமிழர்கள் வாழக்கூடாது. எத்தனை பேர் குமுறுறாங்க. வரும் காலம் நிச்சயம் வரும். அது எப்போன்னு தெரியாது. ஆனால் அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. நாங்கள் அப்படி செய்ய போகிறோம். அரசாங்கம் கூட அந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கும் என்று சொல்கிறேன். அப்படி சொல்லிக்கொண்டு உண்மையில் அடுத்த ஒரு இதுக்கு வாரன் பாருங்கள். இவரை பற்றி தான், கிருஷ்ணாவை பற்றி தான். இப்போ 48 நிமிஷம் வந்துட்டு அப்போ கூடிட்டு போகிறோங்கம்மா. அந்த வலியைத்தான் நான் சொல்கிறேன். வெயிட் இதை கேளுங்க. நீங்க அந்த ஒரு இதட்டு போட்டுருக்கீங்க. என்ன பிரச்சனை அது? இது போட்டிருக்கிறேன். எஸ்கே எப்படி போட்டுருக்கீங்க? எஸ்கே நான் நிறைய பேர் சொல்லி போடல. நீங்க ஒரு பிக்சரோட போட்டுருக்கீங்களே அதுல. அவர் எஸ்கே உங்களுக்கு தெரியுமா? அவரை தெரியுமான்னு இல்லை. நாங்க வந்து அங்க இருக்கிற கஷ்டப்பட்டாக்களுக்கு நாங்க காசு அனுப்புறாங்க. ஓகே, நீங்கள் வந்து யூடியூப் நாங்க வந்து உங்களை குரோஸ் சொல்லல. நீங்க வந்து நீங்க வந்து யூடியூப் கேளுங்க. வேற கருத்தை சம்பந்தம் இல்லாத கருத்து.
இந்த தம்பி அந்த சக்தி நியூஸ் வாசிக்கிற கிருஷ்ணா நல்ல தம்பி, நல்ல ஆக்டிவான கதையில் தெளிவான கதை. அவரை விரட்டுறார் அவர் யூகேயிலிருந்து. ஓ சகோதரங்களுக்கு அனுப்புறேன்டா இப்படி அனுப்புறது. இது இப்போ நேரம் போது எனக்கு 40 நிமிஷம் ஆகிட்டு. இப்போ என்ன காரணம்ண்டா இந்த அவருக்கான அந்த இது வந்து இவர் சக்தி நியூஸ் வாசிக்கிற தம்பி கிருஷ்ணா அவர்கள் அவரோட கேள்வி, அவரோட யூடியூப், அவரோட செய்தியெல்லாம் தெளிவான செய்தி, தெளிவான தரவை வச்சு தான் அவர் கதைப்பார். நீட்டான கதையும் எனக்கு நல்லா பிடிக்கும். அதனுடைய அவரை எடுத்து யூகேலேருந்து கிருஷ்ணாவுக்கு செம்பு தூக்குறவர் விரட்டுறார். தண்டை சகோதரங்களுக்கு தான் காசு அனுப்புகிறான், ஏன் கிருஷ்ணா பற்றி விமர்சிச்சதுண்டு. அடே மூடையா லூஸா அந்த யூகேலேருந்து கதைக்கிறவனே நீ கொஞ்சம் விளையங்கொள். அடே அவன் காசு கொடுக்குறத பற்றி எதுவும் கதைக்கலையேடா, நீ உதவி செய்கிறாய் காசு கொடுக்குறத பற்றி. அவன் செய்த ஒழுக்கக்கேடை பற்றி தானேடா அவன் யூடியூப்பில் போட்டு நாங்கள் எல்லாரும் போடுறாங்க. கிருஷ்ணா செய்த ஒழுக்கக்கேடு. அப்போ ஒழுக்கக்கேட்டுக்கு நீ இன்னும் துணையாக இருக்கிறாய். இன்னும் செய் நாங்கள் செய்கிறோம். அப்போ நீ ஏதோ அவனை வச்சு உழைக்கிறாய். அங்கே நீ வந்து சொந்த பணத்தை அனுப்பி போட்டு இப்படி கதைக்க மாட்டாய். நீ ஒன்றை யோசிக்கணும். இன்றைக்கு வந்து கிருஷ்ணா நீ செய்த பிள்ளை, நீ வந்து எங்களோட மக்களை நையாண்டி பண்ணித்தான் இந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. இனிமேல் உண்ட உதவி திட்டத்தை நாங்கள் நிப்பாடுறோம். நீ தண்டனை உப்பு திண்டனி தண்ணி குடிச்சு தான் ஆகணும் ரெண்டு சொல்லி அப்படி சொல்கிறதாடா. நீங்கள் என்னட்டு போடுவீங்க? நாங்கள் தான் சகோதரத்துக்கு காசு அனுப்புகிறோம். நீ சகோதரத்துக்கு காசு அனுப்புகிறான்டாப்பில் அவர் இப்படி தெரிய சொல்லி நீ தான் சொல்கிறியா? அப்போ நீ தான் சொல்கிறா இதில் இருக்கேன். அப்போ நீயும் வேறு லிங்க் யூடியூப் உங்களுக்கு காசு வருது. இதான் பிரச்சனை. வேறு எப்படியும் கதைக்கலாம். நீங்கள் யாரை வச்சுருக்கிறீங்க, இவரை கட்டுறீங்க, முதல் அண்ணனை கட்டுறீங்க, அப்புறம் தங்கச்சை கட்டுறீங்க. நீ வீட்டுக்கு போய் இருக்கிறாய், உன்னை நீ லவ் பண்ணி இருக்கிறியா, நீ ஏன் வெளியில் வராமல் இருக்கிறாய், ஏன் எங்களை மூத்த பார்க்காம இருக்கிறாய்ன்னு நீ அவர் கதைக்கலாம். அதுக்கு நீங்கள் துணையாக இருக்கிறீங்க. மற்ற இன்னொரு விஷயம், செம்பு தூக்குற உனக்கு யூகேலேருந்து நிறுத்திக்கொள். நீ உதவி செய்கிறன்னா நேரடியாக செய் உதவியை. இல்லை கிருஷ்ணாவோட செய்கிறனா நீ சொல்லி செய். கிருஷ்ணாவுக்கு நான் தான் கொடுக்குறேன், நான் தான் வன்முறையை உருவாக்குறேன், நான் தான் தமிழர் கலாச்சாரத்தை சீர்கெடுக்க சொல்லி கிறிஸ்தாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நேரடியாக சொல்லி செய். அப்போ உனக்கு தண்டனை அங்கே லண்டனில் தருவாங்க. யூகேயில் என்ன நீ யூகேயில் இல்லை எங்கே இருந்தாலும் புலிகளில் பார்வையிலேருந்து தப்பையிலாது. புலிகளில் பார்வையில் நீ நினைக்கிறியா புலிகள் அழிஞ்சிட்டுன்னு? ஆயுதம் தாண்டா இல்லை புலிகிட்ட. யூகேயிலே எல்லா இடத்துலையும் புலிகளில் பார்வை இருக்குது. புலிகளில் பார்வை நிச்சயம் அரசியல் ரீதியாக உங்களை பல ஆக்களுக்கு மக்கள் ரீதியாக மக்களை வச்சு செருப்பால் அடிக்கிற அளவுக்கு லண்டனில் புலிகள் செயல்பாடு நடந்து கொண்டு தான் இருக்குது எல்லா இடம். ஆயுத ரீதியாக இல்லை, ஆயுத ரீதியான கலாச்சாரம் இல்லை. ஆயுதம் இருந்தால் தான் நீங்கள் பயப்படுவீங்க. ஆனால் மக்களை வச்சு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வேலை நடக்கும் எல்லா இடத்துலையும், யூகே கண்டில் எங்கே கண்டாலும். சரியா என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வரோம். ஊற்றி இந்த டைம் போய்கொண்டு இருக்குது. நம்ம கதைக்க வழிக்கிட்டால் நிறைய கதைக்கலாம். வேதனையான விடயம். உண்மையில் மக்களை நீங்கள் சிந்திங்க. நாங்கள் இதுக்காக தான் கதைக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு ஒரு உதவி செய்ய போக அவன் முகத்தை பாருங்கள். முதல் உதவி செய்கிறவன் முகத்தை பார்த்து தான் உதவிக்கரம் கொடுக்கணும். மக்களும் அவனை பார்க்குறதுக்கு அவங்களோட முகம் சரியாக இருக்கணும். பாருங்க, சொல்லிட்டேன், கதைச்சிட்டேன். நாங்கள் எடுத்துருக்கக்கூடிய முகத்தை பாருங்க. முதல் இவங்களோட எப்படி கல்லர் போகிறோங்க, இவங்களோட முகத்தை பாருங்கள். எப்படி கல்லர் முழிச்சுறாங்க பாருங்கள். அந்த படத்தில் வில்லன்கள் வாரமாய் இவங்களோட முகத்தை பாருங்கள். தொப்பியை பின்னுக்கு போட்டு ரவுடிமாய் பாருங்கள். அந்த முகம் எண்ணெய் வடிஞ்சு அந்த குளிசை பாவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. டப்லெட் அவங்களுக்கு குடுவாடிக்கிறது. நீங்கள் நம்புறீங்களா புலம் இந்த மக்களை இல்லையென்று சொல்றது பார்ப்போம். அவங்களோட இப்படியான ஆக்கள்கிட்ட உதவி செய்ய, குமர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய, புருஷன் இல்லாத வீட்டுகளுக்கு போச்சு விட்டால் அதுகள் ஒழிக்குங்கள் தானே, பயப்படும் தானே. இன்றைக்கு ஒரு 45-50 வயது ஆக்களை அனுப்புறதுக்கும் இந்த போதையில் இப்படி இந்த வெண்களை மூத்த பாருங்கள். வெண்களை பார்த்து அனுப்புனா சனம் பயப்படும் தானே. இந்த முகத்தை பாருங்கள். இந்த முகத்தை பார்த்தா பயப்படும் தானே. ஒரு தலை இழுத்து பண்பாடாக மீசனரைக்கு நீட்டாக தலை ஒரு என்ன ஒரு ஷர்ட்டு போட்டு ஒரு ரவுடி இல்லாமல் நீட்டாக போனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளும். இவனுங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. நான் கூட வீட்டில் எடுக்க மாட்டேன். நீ அன்றைக்கு ஒரு அம்மா சொல்கிறான், அம்மா கிருஷ்ணாவில் என்ன இருக்குன்னு தெரியும், வெளிநாட்டுக்காரர்கள் பார்க்குறாங்களாம், எத்தனை அன்றிமார் அவனுக்கு லைக் போடுறாங்களாம். ஆனால் கிருஷ்ணாவை பார்த்தா தங்களுக்கு பயம் வருதான். அவன் ஒரு ரவுடித்தனம் இருக்கான், அவன் முகத்திலே ஒரு போதை இருக்குதான் என்று சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதை பாருங்க. இப்படியா நாங்கள்கிட்ட உதவி செய்ய போனால் கள்ளன்கள் திருதிரண்டு முழிக்கிறாங்க. இவங்களோட செயல்பாடே எங்கே பாய்வோம் எங்கே தண்டோம். இவங்களை ஒரு கீழ் வச்சு ஃபோன் நம்பரை எடுக்கிறது. இவங்களை இவ்வளோ குப்பை வேலை செய்கிறாங்களா? அதுவும் பாரு, நீங்கள் நினைக்காங்க அது வராதுண்டு. இவங்க செய்த சமுதாய சீர்கேடு, இவங்கள் செய்த துஷ்பிரயம், பாலியல் துஷ்பிரயம்லாம் வெளியில் வரும். நிச்சயம் வரத்தான் போகுது.
அரசன் நன்றறுப்பான் தெய்வம் நின்றறுக்கும் என்று சொல்லிக்கொண்டு மக்களை சிந்தியுங்கள், செயல்படுங்கள். மற்றபடி எங்களுக்கு இதில் எந்த இதுவும் இல்லை. இனிமேலாவது சிந்தித்து செயல்படுத்தி நீங்கள் உதவி திட்டம் செய்யணும்னா நேரடியாக செய்யுங்கள். ஆனால் இவ்வாறான நபர்களுக்கு உடந்தையாக இருக்க வேணாம். மீண்டும் யூடியூப்பாளர்களுக்கு இவரோட இருந்த செம்பு தூக்குறவங்க அனைவரும் திருந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் திருந்தாட்டி உங்களுக்கு மிக விரைவில் காலம் நேரம் பதில் சொல்லி இதே மாதிரி தான் கிருஷ்ணாட குடும்பத்துக்கு மக்கள் பேசுகிற மாதிரி உங்களோட குடும்பத்துக்கு மக்கள் பேசி உங்களோட ஃபோட்டோவை போட்டு அடிக்கிற நிலைமை நீங்களே கிருஷ்ணாவுக்கு செம்பு தூக்குறவங்க உருவாக்கி விட்டுறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதிலேருந்து விடைபெறுகிறேன். நான் 45 நிமிஷம் ஆகிட்டு. நன்றி, வணக்கம்.